ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா பணம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, அதெல்லாம் பல போட்டோம். ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா பொல்லாத மனுஷனுக்கும் நல்ல குணத்தை கொடுத்து வாழ வைப்பார். ஹல்லேலூயா. என் 17 வயசுல நான் குடிகாரன், சண்டை போடுறவன், பொட்ட பிள்ளைங்க பின்னாடி நாய் சுத்திர மாதிரி சுத்தின்னு கிடக்கிறவன், இன்னும் பின் தெருவில் கஞ்சா விற்கிற கொலகார கூட்டத்துல கொலை பண்ண வருவியான்னு என்ன கூட்டவங்கிட்ட, சரிடா மச்சான் உனக்காக வராம யாருக்கடா வருவனே 17 அந்த ஆட்டம். இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் மேல எங்க அப்பா 17 வயசுல இறந்துட்டாரு. நான் 17 வயசு இருக்கும்போது எங்க அம்மா வீட்டு கதவை மறிச்சின்னு வெளியே போவாதரா, போனா இந்த ஏரியால அடிக்கடி பசங்களாம் செத்து போயிட்டு இருக்காங்க, நீயும் தயவு செய்து போவாத, பிரச்சனை ஆயிடும், அவனுங்கெல்லாம் பொல்லாதவனுங்க, குடிக்காரனுங்க, சண்டை போடுறவனுங்க. என்னோட அம்மிக்கல்ல தூக்கின்னு போய் அம்மாவுக்கு மசாலா அரைக்கிறோமா, எங்க அம்மா மண்டமலை போடுறதுக்கு தூக்கி நின்று இருந்தேன். அப்படி இருந்த மனுஷனை எங்க அம்மா இப்ப சொன்ன ஒரு வாக்கு அவங்க வாயிலிருந்து வந்தது, எனக்கு 3 ஆண் பிள்ளைங்க இருக்குது, 3 பிள்ளைங்க என்ன நல்லா பாத்துக்குது, ஆனா நான் தங்கி வாழறது என் 3வது பிள்ளை கூட தான் நான் வாழுவேன்னு சொல்ற அளவுக்கு உயர்த்து. அம்மா ஐயா நான் ஏதோ கூத்துக்கு பொய்லாம் சொல்ல. என் சின்ன அண்ணன் அமெரிக்கால இருக்கிறான், மனைவி பிள்ளைங்களோட அங்க போயிருக்கிறாங்க, 1 வருஷம் ஆகுது. எங்க அண்ணன் கூட்டம், அம்மா டிக்கெட் போடுறான் அமெரிக்காவுக்கு வான்னு. எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு, எனக்கு அமெரிக்காவும் வேணாம் பேரிக்காவும் வேணாம், நான் இங்கேயே இருந்துட்டு போறேன்னு. ஆமே. கள்ள தூக்கி போட்டு கொல்ல போன அடங்கா பிடாரி பிள்ளை